ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், ஐம் யுவர் கியூ. ஸ்வீட்டார்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேக்குக்காக ஒன் ஷாட் பார்க்க போகலாமா? அண்ட் ஸ்வீட்டார்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் உங்கள் சப்போர்ட்டோடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். ஸோ ஸ்வீட்டார்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகி நாங்கள் ஸ்டோரி போடுறதுக்கு. ஸோ ஸ்வீட்டார்ட்ஸ் கொஞ்சம் அதை 2 மட்டும் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? அச்சோ, டைம் ஆச்சு. மணி பாரு, மணி இப்போ 7 ஆச்சு. அம்மாவும் அம்மாச்சியும் வேறு எழுந்திரிச்சிருப்பாங்க. 2 பேத்துக்கும் காஃபி போடணும். ஸோ டைம் ஆச்சு. ஏன்டா இவ்வளோ லேட்டாக எடுத்துருக்குற? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக போய் காஃபி போட்டிருக்கோங்க 2 பேத்துக்கும் கொடுத்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வேறு காலேஜ் வேறு கிளம்பணும். ஸோ வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் செம்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் 2 கப் ஆஃப் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுக்கும் போதே, என்னடா ஜங்குக் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னு அவசரமாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கியா ஜங்குக்? இல்லாமாச்சு, அது காலேஜுக்கு டைம் ஆகிடும்ல. அதான் இங்கே பாரு ஜங்குக், உன்னை நான் வந்து எதுவுமே செய்யாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். செய், அதுக்குன்னு வந்து இவ்வளோ தூரம் அவசரமாக இது பண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம். நீ பொறுமையாக பார்த்து நிதானமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? அப்படின்னு சொல்லி அவங்க காஃபி குடிச்சிட்ருக்கும் போதே வந்து பேசிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கும் போதே இன்றைக்கான தொழில் அதிபரான விருது ஸோ மிஸ்டர் கிம் தயாங்க்கு வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் 1 யங் பிஸ்னஸ் மேன் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் அவர் தான் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அவார்ட் தரதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தியா, கல்யாணம் பண்ணி புருஷனை இங்கே வச்சுட்டு அவன் மட்டும் ஜாலியாக இங்கே இது பண்ணிகிட்ருக்கான். இருடி மகனே, அவனுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளேயே இது பண்ணிவிட்டு, ஜங்கோக் என்ன மறுபடியும் உன் புருஷன் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கான் போல் பிஸ்னஸில், இதோட 2வது அவார்டு. ஆமாம் அம்மாச்சி, வாங்கியிருக்காரு. சரி, நீ கிளம்பு காலேஜுக்கு, நான் ஒரு முக்கியமான இது பண்ண போகிறேன். பாட்டி, என்னது? ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் காலேஜுக்கு போயிடுறாரு. பாட்டியும் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் தாங், சொல்லுங்கள் பாட்டி. என்னடா பண்ணிகிட்ருக்க? பாட்டி, வேலை பார்த்துட்ருக்கேன். நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு பாட்டி? ஒன்றும் இல்லை, நீ கூடிய சீக்கிரம் ஜங்குக்கு டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். பாட்டி? என்ன பாட்டி? ஆமாம், நான் ஜங்குக்கு 2nd மேரேஜ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். பாட்டி? என்னடா பாட்டின்ட்டு? இங்கே பேர், கல்யாணம் பண்ணி கொடுத்த அடுத்த நாளே அடுத்த அந்த நிமிஷமே விட்டுட்டு போனவனுக்கெல்லாம் என்னால் வந்து இது பண்ணிகிட்ருக்க முடியாது. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். நான் அவனை என் கூடயே ஜங்குக்கு இருக்கணும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் உனக்கு. ஆனால் நீ வந்து கல்யாணம் அடுத்த நிமிஷமே அவனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் பிஸ்னஸ் இது வேணும்னு விட்டு கிளம்புறதுக்காக ஒன்றும் நான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரையும் அவன் கூட வந்து சேர்ந்து வாழவும் மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் கூடயாச்சும் கூப்பிட்டு போவேன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேன்ற. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க. அதனால் எனக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு நான் அவனுக்கு 2nd மேரேஜ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, அவனுக்கு மேரேஜ் பண்ண போகிறது வந்து உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சொல்லி தான் மேரேஜ் பண்ணிகிட்டு போகிறேன். உனக்கே இப்போ தெரியும் உன்னோட இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு என்ன இதாகும்னு. ஸோ டைவர்ஸ் பேப்பர் நான் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு போ, இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணு, இல்லைன்னா டைவர்ஸ் பேப்பர் அனுப்பணுன்னு சொன்னா நான் அனுப்புகிறேன், சரியா? இதுதான் என்னோடய முடிவு. இதுக்கு மேலே ஒன்றும் எதுவும் சொல்கிறதில்ல. அண்ட் நீ இருக்கிற இடத்துல தான் நான் மாப்பிள்ளையும் பார்த்து வச்சுருக்கேன். ஜங்கு கூட மேரேஜை வந்து செம்மையாக பெரிய கிராண்டாக நடத்தலான்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், சரியா? வந்து நான் டைவர்ஸ் பேப்பர் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போனேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாட்டி, அவ்வளோதான்டா, வெயிடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் டின்னரும் சாப்பிட்டு அம்மா கிம்
சொல்லுங்கம்மா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜங்குக்கோட இதுக்கும் சரி, உன் பையனோட இதுக்கும் சரி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதில் வந்து எதுவுமே நீ தலையிடக்கூடாது. சரிம்மா, நான் ஏம்மா தலையிட போகிறேன்? நான் எதுவும் தலையிட மாட்டேன். அம்மாச்சி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது எதுக்கு உனக்கு ஜங்குக்? நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும். அம்மாச்சி, அது வந்து சொன்னதை மட்டும் செய் ஜங்குக். போய் ரெஸ்ட் எடு போ. நாளைக்கு வேறு காலேஜ் போகணும், எக்ஸாம் வேறு இருக்குல்ல, போ. சரி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் காலையில் அவர் எப்பயும் போல் எழுந்திரிச்சு காஃபி போட்டுட்டு, அம்மாச்சி காஃபி டயோங், என்ன டயோங், நல்லா இருக்குடா டேய். என்னைய வந்து பாட்டியை வச்சு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து டயாங்கன்றியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை டைவர்ஸ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன்லாம் நீ டிசைட் பண்ணியிருப்ப. அது நான் இல்லை தயா. அது பாட்டி அவங்க சொன்னால் நீ செஞ்சிருவியா? அப்புறம் என்ன இதுக்கு? இங்கே பாருங்க தயம், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்கு கிட்ட வரீங்க? ஐயோ அப்பப்பா, என்ன இவ்வளோ நடிப்பு நடிக்கிற? இதெல்லாம் சரியில்லையே ஜங்கக். என்ன என் மேலே இருக்க பயம் விட்டு போச்சா? தயம், அப்படியெல்லாம் இல்லை தயம். நான் எதுவும் பண்ணலை தயம். படிச்சுட்டு தான் இருக்கேன் தயம். ஓ, நீ எதுவும் பண்ணாமல் தான் என் பாட்டி வந்து அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா. விட்டு போய் 2 வருஷம் இருக்குமா? ஆனால் இப்போ தக்காளி பழம் மாதிரி வந்து நிற்கிறேன். நல்லா தான் இருக்க அப்படின்னு வந்து இது பண்ணிகிட்ருக்கும் போதே ஃபோன் அடிக்குது. வேண்டாவ அப்படின்னு. ஹலோ, ஹே தயாங், சொல்லு. என்ன தயாங், ரொம்ப பிஸியாக இருக்க போல், ஹாலையே பார்க்க முடியல. கம்பெனிக்கு வந்து எங்க வெளில போயிருக்கேன்னு சொன்னாங்க. சரி, எங்கே தான் போயிருப்பேன்னு பார்த்தா, சரி எப்பயும் நம்ம மீட் பண்ணுற ரெசார்ட் பப் எங்கே போனாலும் இங்கே இல்லை, அவங்க வரல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எங்கே தாங்ச்செல்லாம் போனீங்க நீங்கள்? ரோஸ், இப்போ என்ன? ஐயோ தாங், உன்னைய பார்க்காம நான் எங்கே போயிருக்கேன் தயாங். ரோஸ், இங்கே பேர், நான் ஊருக்கு வந்திருக்கேன் ஒரு வேலை விஷயமா. ஸோ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன், வா. சரி தயாங், நீ பார்த்து வந்தோடனே கால் பண்ண. என்ன பார்க்குற? அவங்க யார்? என் கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ என்ன அதனால? கேர்ள் ஃப்ரெண்ட் இது பேசும்போது ஏன் நீங்கள் என்னைய வந்து இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க? இங்கே பாரு, நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் அதுக்குன்ட்டு நீ வந்து நினச்சதெல்லாம் செய்வியா? வீட்டில் உன்னை விட்டு போனால் என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்க? தாங், பாட்டி வேறு. என்ன பாட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பாட்டி, ஒரு கப் காஃபி கேட்குறேன் பாட்டி. ஜங்குக், எனக்கு காஃபி போட்டு கொடு. வா சுகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன பாட்டி? ஹாய் ஜங்குக். ஹாய்ண்ணா. என்ன பாட்டி, உங்கள் பேரனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சுகா, கல்யாணம் பண்ணலாம் தான் முடிவு பண்ணேன். அருமை தோலம் பண்ண வேலை தான் உனக்கு தெரியுமே. அவன் வந்து கேட்டது பிஸ்னஸ்க்காக. சரி, பிஸ்னஸ்க்காக தான் கேட்குறான், அவ்வளோ பெரிய இதெல்லாம் இது பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு சொல்லி தான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. வாழ்ற பாடு கிடையாது. அதான்
எதுக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை வாழா வெட்டியாக நான் வந்து வீட்டில் இது பண்ணிகிட்ருக்கணும். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவன் தான் அவன் வாழ்க்கையை தேர்ந்துட்டு போயிட்டான். இவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நான் அதை அமைக்கணும்ல. ஃபஸ்ட்டு இது தான் தப்பாக அமைஞ்சிருச்சு, 2வது ஏதாச்சும் கரெக்டாக அமையணும்ல. அதுக்கு தான் சரி. ரொம்ப தெரிஞ்ச பையன்தான் ஜங்குக்கை பற்றி, ஜங்குக்கு இப்போ இருக்கிற இதை பற்றி எல்லாமே தெரிஞ்ச பையன்தான். ஆனால் தான் யோசிக்காமல் நானும் இது பண்ணிட்டேன். இது இப்போ வரையும் வந்து ஜங்குக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அதான் நான் ஸ்ட்ரைட்டாக நான் வாங்கிட்டே பேசிக்கிட்டேன். காசு வேணுன்ற போது மட்டும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சான்ல. இப்போ அந்த இதை வச்சுட்டு இவ்வளோ பெரிய பொசிஷன் இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ எதுக்கு அவனுக்கு அந்த இதெல்லாம்? அதான் நான் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு தான் இது பண்ணேன். பாட்டி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இது இல்லை. நீ அப்போ இது பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ இது பண்ணால் என்னோடய மான மரியாதை எல்லாமே போகும். என்ன வந்து கோர்ட் வாசலில் நிற்க சொல்கிறியா? சொல்லு. அப்புறம் என்னடா, ஒன்று அவன் கூட வாழணும், இல்லைன்னா வாழாமல் இருக்கலாம். ஓஹோ, அப்படியா? அப்படி யார் உன் பேரனுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன்னா தெரிஞ்சுக்கலாமா? வேறு யாரும் இல்லை, அவன் என்னை பற்றியும் அவனை பற்றியும் நல்லா தெரிஞ்ச யான் தான் பாட்டி. அவன் என்னோடய ஃப்ரெண்டு பாட்டி. ஆமாம், யான் உன்னோட ஃப்ரெண்டு தான், யார் இல்லைன்னா. ஆனால் வந்து ஜங்குக்கை பற்றி உன்னை பற்றி நல்லா தானே தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யானும் நல்லா தான் பேசுகிறான், நல்லா தான் இது பண்ணிப்பான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டேன்னா நான் ஜங்குக்கை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உன்னை பற்றியும் ஜங்குக்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் யான்கிட்டையும் சரி இல்லை, இந்த ஊரே கல்யாணம் பண்ணும் போது சொல்லிட்டு தான் இது பண்ணுவேன். த கிரேட் பிஸ்னஸ்மேன், நம்பர் 1 பிஸ்னஸ்மேனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் ஜங்குக்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவேன். டிசைட் பண்ணிக்கோ. அப்புறம் யோங்கி, சொல்லுங்கள் பாட்டி. தோழனுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவனுக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு இது பண்ண சொல்ல. சரி பாட்டி. ஓ, இது எல்லாமே உனக்கு தெரியும்ல? சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க பாட்டி, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏய், இப்போ எதுக்கு ஜங்குக்கை மிரட்டிகிட்ருக்க? அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் இப்போ உங்ககிட்ட எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் அவன்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜங்குக் பாட்டி, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் பாட்டி. ஒரு நான் இங்கே இருக்கிறது வேணான்னா சொல்லுங்கள் பாட்டி, நான் தனியாக கூட இருக்கேன் பாட்டி. ஆனால் தயவு செஞ்சு என்னால் இன்னொரு கல்யாணம்லாம் யோசிக்க முடியாது பாட்டி. ஜங்குக், நான் சொல்கிறத செய் ஜங்குக், இல்லைன்னா கிளம்பு. இல்லைன்னா நீ வந்து உன் புருஷனோடய சேர்ந்து போய் சிஎல்ல இது பண்ணு. யார் வேண்டான்னா? அதான் உனக்கு நான் இன்னையோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும்ல இந்த வாரத்துக்குள்ளே. அப்போ போய் உன் புருஷனோட வாழு, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணு, யானை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 2ல் இதுதான் உங்கள் 2 பேத்துக்கான ஆப்ஷன். ஃபைன் பாட்டி, அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அவனை சிஎலுக்கு கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி தான். சரி, போய் வேலை இருந்தால் போய் பாரு. அம்மா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? பின்ன என்னடி வாழை இது பண்ண, அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு தெரியும். அவன் பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு காசு வேணும்னு கேட்டால் அதனால் அவனோட சொத்தை அவனுக்கு தர்றதுக்கு தான், தப்பு இல்லை. ஆனால் அவன் இப்படியே உருப்படாமல் போயிடுவான்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து ஜங்குக்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணேன். அதனால் 2 வருஷம்டி கண்ணு முன்னாடியே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் வாழாமல் இருக்கும் போது எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியும்ல. உனக்கும் தானே வலிக்குது, அப்புறம் என்ன? உனக்கு மட்டும் ஆசை இல்லையா பேத்தின்னு பார்த்துட்டு வாழ்க்கை பூரா இது பண்ணணுன்னு? அதே மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது. அதனால தான் நானும் இது பண்ணேன். உடனே வந்து அவன் அப்படியே சொன்னாலாம் வந்து வாழ மாட்டான்னு தெரியும். அதனால தான் இப்படி. என்ன யோகி சொல்கிறான் பாட்டி? ஆனால் வேறு லெவல் பிளானிங் பாட்டி. ஸ்டார்டிங்கே இப்படிலாம் செக் வைக்கணும்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் பாட்டி. ஆனால் உன் பேரனுக்கு சரியான ஆள் நீ தான் பாட்டி. சரி, நீ கோலம் நீ புள்ளி வச்சிட்ட, அதில் நான் ரோட்டே போட்டுறேன் பாட்டி. சரிடா யோங்கி. சரி ஜங்குக், நீ அதெல்லாம் நினச்சி ஃபைல் பண்ணாத. உன் தயங் உனக்கு தான், யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நான் உன்னையாவது தயங்கோட சேர்த்து வச்சு இது என் பொறுப்பு. அண்ணா, யோங்கி அண்ணா,
அதெல்லாம் வேண்டாண்ணா. இன்னும் என் மேலே இருக்கிற கோவம் அவருக்கு ஜாஸ்தியாக தானே ஆகும், கம்மியாகாது. ஏய் ஜங்குக், அவனுக்கு கோவம்லாம் இல்லை ஜங்குக். பாட்டிக்கு வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்ற ஒரு கோவம், அதாவது பாட்டி மேலே இருக்கிற கோவம் உன் மேலே திரும்பியிருக்கு. அதை தவிர்த்து அவனுக்கு அந்த இதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் அவனுக்கு உன்னைய பிடிக்கும், அவன் அதை ஒத்துக்க மாட்டேன்றான். எப்படியாச்சும் இதை ஒத்துக்க வைக்கிறான், சரியா? அண்ட் நீ காலேஜை முடிச்சுட்டு தயாங்கோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணு. அண்ணா 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 அது வந்து அதெல்லாம் இது இல்லை, ஜாயின் பண்ணு, சரிங்கண்ணா. அப்புறம் யான் 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 அவனும் தான் இருப்பான், பார்த்துக்கலாம். அவனை வச்சு தான் கேமே ப்ளே பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம். யான் ஆனால் பாட்டி யானுக்கு எல்லா விஷயமும் தெரியும் யோங்கி. அது ஆனால் பாட்டி ஜங்குக், யோங்கி சொல்கிறது யான் சொல்கிறது மட்டும் நீ செய். உன் புருஷன் உனக்கு வேணும்ல, அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன்னா செய், இல்லைன்னா இப்படியே இருக்கிறேன்னா இரு, இல்லைன்னா ஆனால் கண்டிப்பாக யான் இல்லைன்னா இன்னொரு பர்சனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நான் பண்ண தப்பாக சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு சான்ஸ் தான் கேட்குறேன், அதுலேயும் நீ இது பண்ணனா. ஆனால் பாட்டி ஆல்ரெடி அவரை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் அவர் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கார். மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி அவரை வாழ சொல்கிறீங்க, அது வேணும் ஜங்குக். அவனுக்கு நான் நல்லது தான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா, இல்லை உனக்கும் நான் நல்லது தான் செய்வேன்னு நம்பிக்கை இருந்தா செய் ஜங்குக். அப்புறம் பாட்டி என்ன படிப்பெல்லாம் பேசுகிறீங்க ஜங்குக்? அப்புறம் என்ன பேச சொல்கிற? நல்லது செய்வேன்னு நினச்சேனா செய், இல்லைன்னா இது பண்ண. சரி பாட்டி, நான் செய்கிறேன். அப்படி சொல்லிடா என் தம்பிக்காரா. சரி, உன் புருஷன் ரொம்ப கோபமாக மேலே போயிருக்கான், போய் ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு நீ காலேஜ் கிளம்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் காஃபி எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. அண்ணா சும்மா சொல்லக்கூடாது ஜங்குக்கு, நீ நினச்சதை செஞ்சிட்டல, என் கூட இப்படியே வாழ வந்துட்டல, வர்றான் என் கூட ஏன் தான் பாட்டி உன்னை அமிச்சாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நான் உன்னை கதற நான் வந்து இது பண்ணலை. ஏன் பேக்கு அவங்கெல்லாம் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனும் இல்லைடா. பாட்டி இது பண்ணதுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவியா? உன்னால தானடா என்னை ஒவ்வொரு வாட்டியும் பிளாக்மெயில் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு காசுக்காக உன்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க, இப்போ ரெப்புடேஷனுக்காக என்னை வந்து வாழ சொல்கிறாங்க. என்னடா என்னை பார்த்து எப்படிடா இருக்கு? எல்லாம் ஒன்றால். வாடி வா, எக்ஸாம் முடிச்சுட்டு சியோலுக்கு தானே வருவேன், மொத்தமாக நான் உன்னை வச்சு செய்கிறேன், வா சரியா? இப்போ போயிட்டு நல்லபடியாக உன் பாட்டி கூடயும் உங்கள் அத்தை கூடயும் இருந்துட்டு வா, என்னோட இதை பார்க்கலாம், சரியா? போடி போடா ராஜாத்தி போ. நீ இப்படியெல்லாம் நான் கொடுமைப்படுத்துகிறேன்னு மட்டும் பாரு, போ. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவர் வந்து அவரோட காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஜங்குக், யோங்கி, டயாங் 3 பேருமே வந்து இப்போ சியோல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஜங்குக் போகிற ரோட்டையே வேடிக்கை பார்த்துட்டே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் டயாங்கும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருப்பாங்க. ஜங்குக்கோட பாட்டிக்கு மொத்தம் 2 பசங்க. அவங்களோட பையனோட பையன்தான் வந்து டயாங். அதாவது பொண்ணோட பையன்தான் வந்து ஜங்குக். அத்தை பசங்க தான். பட் ஆனால் வந்து சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்னால ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து இறந்துருவாங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே ஜங்குக் டயாங்கோட வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் டயாங்கோட அப்பா வந்து இறந்துருப்பாங்க. டயாங் வந்து காலேஜ் படிக்கும் போது, அவர் படிக்கும் போதே வந்து டயாங் வந்து நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளர்ட்டீஸ் அந்த மாதிரி ரொம்ப ப்ளே பாய் மாதிரி சுற்றிட்டுருப்பார். அது வந்து டயாங்கோட வீட்டில் வந்து சுத்தமாக யாருக்கும் பிடிக்காது. பாட்டி வந்து அப்போ தான் வந்து டயாங் வந்து பிஸ்னஸ்க்காக காசு கேட்கும் போது டயாங்
அந்த பிஸ்னஸ்க்கு நான் காசு தரணுன்னா நீ கல்யாணம் பண்ணணும், அதுவும் நான் சொல்கிற பர்சனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சுத்தமாக டயாங்க்கு வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது. ஒரு பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணனால ஜங்குக் மேலே மொத்த கோவமும் திரும்பிருச்சு. ஸோ ஜங்குக்கால தான் வந்து அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே வந்து அவனை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லி மொத்த இதுவும் ஜங்குக் மேலே போயிடுது. ஸோ கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷம் ஜங்குக்கை அதே வீட்டில் விட்டுட்டு அவர் சியோல் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கோட வாழணும், இல்லைன்னா வந்து அவனை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு பிளாக்மெயில் பண்ணி பாட்டி வந்து ஜங்குக்கையும் டயாங்கையும் சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கும் டயாங்கும் எப்படியெல்லாம் அவங்க லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்கன்னு தான் ஸ்டோரி. அங்கே பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? ஏய் டயாங், நீ அங்கேயே இறங்கிக்கிறேன், நீ பார்த்து ஜங்குக்கை வீட்டுக்கு கூப்பிட்டு போ. சரிடா மச்சான், நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும். நான் வந்துடுறேன். ஓகே ஜங்குக், பார்த்து போய்ட்டு வா. சரிங்க அண்ணா. என்ன ஜங்குக், வெல்கம் டு மஹல் ஜங்குக். என்னங்க அண்ணா? ஜங்குக் இப்போ தான் என்னோடய கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, என்னோட ஹெல்லை வந்து என்ஜாய் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை தரன்னு பிடிச்சி அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போகும்போதே லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ லிஃப்டில் ரயான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, ஹே ஜங்குக்கா, எப்படிரா இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க தயாங்? உனக்கு என்ன, நீ எப்படி நல்லா தான் இருப்ப. ஜங்குக் எப்படி இருக்க? நல்லா இருக்க ரயான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன். சரி, என்ன அப்புறம் எப்படி காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் போச்சு? நல்லா போச்சு ரயான். ஓகே சரி. அப்புறம் தயாங், பாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் நீ டைவர்ஸில் சைன் போட்டு இது பண்ணனா நான் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன சொல்கிற? ரயான், அவன் என்னோட ஹஸ்பண்ட், அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்? ஆனால் இத்தனை வருஷமாக வாழ்வேன், இப்போ நான் அவன் கூட வாழ தான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த லிஃப்டில் வந்து தரன்னு டயாங்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பர்சன் வந்து, தயாங் என்னை ரொம்ப மிஸ் பண்ண தயாங். என்ன தயாங், இவ்வளோ நாள் ஆச்சா வர்றதுக்கு? என்ன தயாங், என்னை சுத்தமாக மறந்துட்டியா? என்ன தயாங் இப்படி பார்க்குற அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஜங்குக் வந்து தயாங்கோட கையை வந்து உதறி விட்டு, இதுக்கு தான் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் தயாங்கோட கையில் விழுது. ஏன்னா ஒன்றும் வந்து அவர் கையை உதறல. ஸோ அவள் ஹக் பண்ணியிருக்கா. பட் ஆனால் ஜங்குக்கோட கை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. ஜங்குக் அந்த கண்ணீர் வந்து ஜங்குக்கோட கண்ணீர் வந்து தயாங்கோட கையில் பட்டோன்னே தயாங் ஜங்குக்கோட ஹேண்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ தயாங் தான் கையை பிரிச்சுட்டு, ரோஸ் இங்கே பாரு, முன்னாடி மாதிரிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் நவுறனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட கையை திரும்பி க்ரிப்பாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் டமால்னு கதவை சாத்துறாரு. கதவை சாத்திட்டு, இங்கே பாரு ஜங்குக், இதுதான் வீடு, ஓகேவா? நீங்கள் நாளிலேருந்து கம்பெனிக்கு வர சொல்லியிருக்காங்க, கம்பெனிக்கும் வா. ஸோ ஒர்க்கை பாரு, இது பண்ணு. அப்புறம் இன்னொரு தடவை ரயான் கூட பேசுகிறத நான் பார்த்தேன்னு வைக்கேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரியா? ஆனால் நீங்கள் மட்டும் ரோஸு கூட இங்கே பார், அவெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பேசாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் உன் வேலையை மட்டும் பாரு. அப்புறம் அதுதான் ரூம், இது என்னோடய ரூம், எக்காரணத்துக்கும் இன்னும் என் ரூம்குள்ளே வரக்கூடாது நீ,
அப்படின்னு சொல்லிட்டு டப்பான்னு வந்து ரூமை சாத்திட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிறப்புற ஜங்குக் அழுதுகிட்டே அவரோட ரூம்லேயும் போய் படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அவசரமாக எழுந்திரிச்சு கப் காஃபி போட்டு தயாங்க்கும் காஃபி போட்டு தயாங்கோட ரூமை நாக் பண்ணுறாரு. ஸோ தயாங்கும் உள்ளவா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு தயாங்கும் காஃபி யோங்கி இன்னைக்கு மீட்டிங் இருக்கு யோங்கி, அதை நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தயாங் தயாங் ஏய் என்ன எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? இப்படி காலங்கத்தாலையும் மூஞ்சி பார்த்தா ஏதாச்சும் விளங்குமா? காஃபி பெஸ்ட்டு போ. நான் வந்து இங்கே பேர் இனிமேட்டு நான் இங்கே எழுந்திருக்கும் போது என் மூஞ்சில் முழிச்ச குன்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறாரு. ஜங்குக் ஒரு மாதிரி சேடாக அவரும் வந்து அவர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ அவர் ஆஃபீஸ் போய் கிளம்பி நிற்கும் போது கரெக்டாக ரெயினும் வராரு. அதே சமயம் அவங்க வந்துட்டு ரேயான் இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைடா மச்சான், ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வரேன். ஆனால் இங்கே பேர் நீ வந்து என்ன வேணாலும் இது பண்ணலாம், எனக்கும் அந்த கம்பெனியில் ஷேர் இருக்குது. ஸோ நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா? அது என்னோட ரேயான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரேயான் கூடயே போயிடுறாரு. ஸோ ரேயானும் காரில் போயிட்டுருக்கும் போது ஜங்குக் சாரி ஜங்குக், அது இல்லை 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 ரேயான், எனக்கு தெரியுது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு. ஆனால் அவர் மொத்தமாக என்னை வெறுத்துட்டார் ரேயான். அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. என்னை ஏற்றுப்பார் இது பண்ணுவார்னா நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம். இங்கே பேஜாங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயம் என்ன வேணாலும் இதாக இருந்தாலும் அவனுக்கு நீனா பிடிக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேயானும் வந்து ஜங்குக்கை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாரு. யோங்கி ஏய் ஜங்குக், அண்ணா உனக்கு இதுதான் இப்போது வேலை, ஸோ போய் இது பண்ண, ரேயான் தான் உன்னோட இது வேலை பாரு. அண்ணா பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரேயான் கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ டயாங்கும் எப்படியோ அந்த ரோஸை சமாளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஜங்குக்கு எங்க அவன் ரேயான் கூட ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஏய் என்னடா என் புருஷன் என் பேட் தயாங் அவன் உன் புருஷன் தான், ஆனால் ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது. ஸோ ரேயான் கூட இது பண்ணும்போது நீ எதுவும் செட்டப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ரேயான் நம்ம கூட ஃப்ரெண்டு, ஆமாம், ஆனால் எப்படி ஜங்கு கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தான்? ரேயானு நீ வந்து இடையில ஃபாரினில் போய் படிக்க போயிட்டல்ல? ஆமாம், உங்கள் பாட்டி இது உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல? ஆமாம். அப்போ ரேயான் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், எல்லாம் இது பண்ணுவான். அப்போ ஜங்கு கூட இருப்பான். என்னோட ஜங்குக்கு தான் வந்து இதாகிட்டான், லைக் பாய் பெஸ்டி. ஓ பாய் பெஸ்டி? ஆமாம் பாய் பெஸ்டி. ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? பாய் பெஸ்டினா என்ன மச்சான்? பாய் பெஸ்டினா லவ்வரும் இல்லை, புருஷனும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, இதுக்கெல்லாம் நடுவில். அதான் எனக்கு புரியல. பாய் பெஸ்டினா என்னன்னு கூகுள் நீயே போட்டுப்பாரு, அந்த கூகுள் பையன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓ ஓகே, தான் போட்டு பாரு. பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி மீன்ஸ் ஃப்ரெண்டுக்கு மேலே, லவ்வருக்கு கீழே. ஓஹோ ஓ லைக் க்ரஷ். க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பாய் பெஸ்டி நல்லா இருக்கே. பாய் பெஸ்டி ஜங்குக்கோட பாய் பெஸ்டி ரேயான், ரேயானோட பாய் பெஸ்டி இது. ஓ லவ்வருக்கு கீழே, ஃப்ரெண்டுக்கு மேலே. ஓ அப்போது எப்படி கூட்டி கழிச்சாலும் வாய்ப்பு உண்டு. என்னடா வாய்ப்பு உண்டு? ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு குத்திட்டு போக வாய்ப்பு உண்டு, அதான். ஆனால் தயாங்கு உலகத்தில் எத்தனையோ பேர்த்துக்கு எத்தனையோ விதத்தில் வந்து அவன் ஆளை குத்திட்டு போக பார்ப்பாங்க. ஆனால்
உன் ஃப்ரெண்டு அவனுக்கு பாய் பெஸ்ட்டே ஆனதில் என்ன ஒரு காமெடி தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு பாய் பெஸ்டி. உலகத்தில் வில்லன் உனக்கு வேறு எங்கேயும் இல்லை, நீ தான் கூடயே வச்சிருக்க. ஓ மை காட், பாய் பெஸ்டி, பாய் பெஸ்டி, பாய் பெஸ்டி, பாய் பெஸ்டி. ஓகே, தயாங்க, நான் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவேன். போய் ஒரு ½ கழிச்சு தயாங்க என்ன என்ன எதுக்கு இப்போ பார்த்துட்டு வர? தயாங்கு ஜங்குக்கோட பாய் பெஸ்டியும் இருக்காங்கல்ல. ஆமாம், இப்போ என்ன பாய் பெஸ்டியா? ஜங்குக்கு யாரா பாய் பெஸ்டி? அதான்டா ரேயான். அது ரேயான் சொல்ல வேண்டியதானடா. சரிடா மச்சான், ஜங்குக்கும் ரயானும் ஒன்றா கேன்டீனில் காஃபி குடிக்கிறாங்க தெரியுமா? கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆஃபீஸ் மொத்தமும் அவங்க 2 பேரும் க்யூட் கப்பிள்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணே பற்றும் போல். ஆனால் உன்னோட ரயான் சும்மா சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு விதத்தில் ஜங்குக்கு ஷூட் ஆகிறோம். பாய் பெஸ்டி. ஐயோ யோங்கி, என்னடா சரி, நான் உன்னை அடித்தது இல்லைல்ல? இல்லையே மச்சான், நீ அடிச்சது இல்லையா? ஆனால் நீ இதுக்கு மேலே இப்படி பேசுனேன்னு வையா, உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். ஐயோ சரி மச்சான், கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி ஜங்குக் எல்லாருமே அவங்க வேலை பார்க்க போயிடுறாங்க. ஸோ நைட்டும் அப்படி தான் போகுது. எப்பயும் போல் தனி ரூமில் படுத்து தூங்குறாங்க. எல்லாமே இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு அதே மாதிரி ரேயான் கூடயே வராரு. ஸோ கூட வந்து அவர் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கும் போதே இந்த பக்கம் தயாங்கும் யோங்கியும் வந்து ஒரே இதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் தயாங் வந்து சிஸ்டமில் வந்து ரயானும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வந்து யோங்கி வந்து பார்க்காத மாதிரி வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒர்க்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணும்போது மச்சான் என்னம்டா மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜங்குக்கு இருக்கான்ல. ஆமாம், ஜங்குக்கு என்ன? ஜங்குக்கும் ரயானும் ஈவினிங்கு மூவிக்கு போகிறாங்களாண்டா. மூவிக்கு? என்ன மூவிக்கா? எதுக்கு? யாருக்கிட்ட? அப்புறம் என்னடா, அவன் பாய் பெஸ்ட்டு, ஜங்குக்கோட பாய் பெஸ்ட்டு, ஜங்குக்கோ கூட்டிட்டு மூவிக்கு போகிறானா? அதில் நம்ம என்னச்சு சொல்ல முடியும்? 2 பேரும் ஃப்யூச்சரில் கப்பிள்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எடுத்தவனே, நான் உன் புருஷன்டா. மச்சான், நீ புருஷனாகவே இருந்துட்டு போ. ஆனால் அவன் பாய் பெஸ்டி மச்சான். இவங்க ஐயோ விட்டா கொலை பண்ணிடுவோம் போலையே. சரி மச்சான், காம் டான். நான் போய் உனக்கு ரொம்ப இதாக இருக்கேன், நான் போய் உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து மச்சான் என்னடா ஏன்டா அப்படி என்ன மச்சான்னு கூப்பிட்டு சாவடிக்கிறேன். மச்சான், கேண்டீனில் ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்தானா. அப்போது தெரியாமல் ஜங்குக்கோட ஷர்ட்டில் வந்து ஜூஸ் கொட்டிடுச்சு. அந்த ரோஸ் பொண்ணு வந்து தெரியாமல் கொட்டிட்டா. அதனால ஜேகே வந்து இட்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் ரேயான் என்ன பண்ணா தெரியுமா? ரோஸையே பல்லாருன்னு அடிச்சிட்டான். இவ்வளோ தைரியம் தான் ஜங்குக் மேலே வந்து நீ ஜூஸ் கொட்டியிருப்பேன்னு. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் வந்து ரேயான் கையை பிடிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு வந்தான் தெரியுமா? எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா மச்சான் அவங்க பேரு. யோங்கி, இன்னொரு வாட்டி மச்சான் பாய் பெஸ்டி மச்சான். யோங்கி, நான் உன்னை கொண்டுறேன் யோங்கி, ஒரு முறை ஓடி போயிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிறாரு. ஆனால் பட் நான் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இதாகுது. எப்போ ஜங்குக்கு வந்து அந்த கம்பெனிக்குள்ளே வந்தாரோ அப்போலேருந்தே வந்து பல மடங்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இதாக ஆரம்பிச்சிருது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நிறையா சேருது. ஸோ தயாங் வந்து காலையிலலாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ காஃபி அவன் குடிப்பானா மாட்டானான்னு. பட் ஜங்குக் இல்லை, காஃபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். பட் தயாங் வந்து இது பண்ண மாட்டேன். இப்படியே தான் கண்டினியூஸாக ஒரு 1 month கிட்ட போகுது. இப்போது தயாங் தான்
1 மந்த்தில் ஜங்குக்கு எப்போ போகிறான் எப்போ வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு நாள் சீக்கிரமாக ரெடி ஆகி ஜங்குக் ஆ ஆ சொல்லுங்க தயா என் கூட ஆஃபீஸ் வரியா? அது 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 வந்து ரோஸ் இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னைய கூட்டிகிட்டு வரேன்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை யூங்கியும் ரேயானும் பார்த்துட்டு என்னடா அவன் கூப்பிட்டு போகிறான் யாரில் மச்சான் உன்னை நடிக்க தான் சொன்னேன், மொத்தமாக அவன் கூட வந்து இது பண்ண சொல்லலை. மச்சான் நான் என்ன மச்சான் பண்ணேன், பிடிச்சிருந்துச்சு அதனால தான். சரி சரி அவனை வெறுப்பேற்ற பிடிச்சிருந்துச்சா? ஆனால் மச்சான் இது மட்டும் மொத்தமாக அது ட்ராமான்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், சோழி அவன் முடிச்சிடுவான். பரவாயில்ல மச்சான், அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி அவனை இது பண்ணிடலாம். சரி வா, முதல்ல அந்த ரோஸ்கிட்டேருந்து இவனை காப்பாற்றணும். ஆமாம் இல்லை, அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கை வந்து தயாங்கே தான் பக்கத்தில் உட்கார வச்சு வேலை பார்க்குறாரு. ஸோ தயாங்கோட இதுக்கு டீமுக்கு வந்து மாற்றியாச்சு ரேயான் டீம்லேருந்து. இப்போ யூங்கி தான் என்ன மச்சான் என்ன அவன் பாய் பெஸ்ட்டு கொட்டிட்டு போயிடுவேன்னு உன் பக்கம் இழுத்து வச்சிட்டியா? யூங்கி நான் உன் புருஷன் சரியா? புருஷனா? அப்புறம் ஏன் மச்சான் இத்தனை நாளாக வந்து அப்படி ஒரு புருஷன் இருக்கானே வந்து மறந்துட்டு இங்கே உட்காந்துட்டு குருவிக்கெல்லாம் சோறு போட்டுட்டு இருந்தியா மச்சான்? யூங்கி வெறுப்பேத்தாதா? பின்ன மச்சான் இப்போ மட்டும் என்னடா புத்துக்கிட்டு வருது? இத்தனை வருஷம் என்னடா பண்ண? அவன்கிட்ட நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன், அவன் கூட போய் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண. பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா தப்பா? அவன் நல்லதுக்கு தானே பண்ணி வச்சாங்க. அதில் ஏதாச்சும் உனக்கு கெட்டதாக நடந்துச்சா? சொல்ல. ஒருத்தன் உன் பின்னாடியே சுற்றுறா பற்றியா? அவளை மாதிரி ஒரு பால் தாண்டா உனக்கு கரெக்டாக இருக்கும். உன்னை என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்கான் பார்த்தியா? அவனை சொல்லணும் முதல்ல. நானே சொல்கிறேன் தயம், உனக்கு ஜங்குக்கெலாம் டிசர்வ் கிடையாது. பேசாமல் அவனை டைவர்ஸ் பண்ணிடு. அவனாச்சும் சந்தோஷமாக யூங்கி இன்னொரு வார்த்தை அவன் இப்போ சொன்னேன்னு வையன், ஜங்குக் என்னோடது இது மட்டும்தான் சரியா? யாரா சொன்ன அவனை பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணேன்னு? நான் சொன்னேன்னா? அவன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்த விதம் தான் தப்பு. அதுக்கு அவனை நான் பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ லவ் ஜங்குக். அவன் பாட்டி பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சரியா? தேவையில்லாத பேசாத யூங்கி, வாயை கிழிச்சு விட்டு அனுப்பிடுவேன். அப்போது ஓகே ஜங்குக்கு ஜங்குக்கு பிடிக்கும். ஒரு மாதமே இந்த இதுவா பரவாயில்ல. புலிக்குட்டி பார்த்து ஆயிரத்துக்கு லேட் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் புலி நம்மளோட வேகமாக தான் இருக்குது. என்ன முதங்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எப்படி ஜங்குக்கையும் அவனோட பாய் பெஸ்ட்டையும் பிரிக்கலான்னு யோசித்தேன். அந்த ஈனவங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு என்னை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை மட்டும் பண்ணேன். என்ன வேலை? அந்த ரோஸை இனிமேட்டு என் பக்கம் வராமல் பார்த்துக்கிறது உன் வேலை. ஐயோ, ஒரு காட்டு பூச்சிக்கிட்ட போய் என்னை மாட்டி விட்றியடா மச்சான். அவள் காட்டு பூச்சினா நீ காட்டு பூனை மச்சான். உனக்கு தான் அவள் கரெக்டாக இருப்பாள். ஸோ துரத்தி விட்டுரு. சரி பூனை, போய் வேலை இருந்தா பாரு, நான் என் புருஷனை சைட் அடிக்கிறேன். ஏய் அதிகம். உன் தம்பி தான் யாரும் இல்லைன்னா அண்ணா என் புருஷன். போடாடே நம்மவனே. ஸோ தயாங் ஜங்கு கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ மார்னிங் காஃபி, டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் ஜங்குக் செய்கிறது எல்லாமே அவர் சாப்பிட்டுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தால் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவர் குக்கிங்க்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் என்ன சடனாக இவ்வளோ சேஞ்சஸ், இது சரியில்லைங்க, ஆனால் பிடிச்சிருக்கு. அவர் கூட இருக்கும்போது அவர்கிட்ட ஏன் ஜங்கு அவர் பிடிக்கலன்னாரு. ஆனால் நீ ஏன் அவரை ஒரு விஷயமும் செய்யும் போது நீ ஏன் அவரை தடுக்காமல் இது பண்ணுற? இல்லை ஜங்கு, இது தப்பு.
நோ நீ டைவர்ஸ் பண்ணிடு ஜங்குக், கரெக்டாக அது செட் ஆகாது, டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிவிட்டு தயம் என்ன ஜங்குக் சொல்லு என்னாச்சு ஜங்குக், அது தயம் நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது தயம், பேசாமல் எனக்கு டைவர்ஸ் பண்ணிடுங்க தயம், நான் 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 என்னோட இதை பார்த்துக்கிறேன். அந்த பார்த்துக்கிறியா, இவ்வளோ தைரியம் தான் டைவர்ஸ் பண்ணலான்னு கேட்பேன். என்ன நினச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்க, டைவர்ஸ்லாம் தர முடியாது, நீ என்னோடது, இது மட்டும்தான் சரியா. நான் தயம் இப்போ 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 எதுக்கு கிட்ட வரன்றியா, அதுக்கே நீ இப்படி தடுமாறினா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா டைட்டாக இழுத்து என்னோட ஸ்ட்ராபெரி லிப்ஸ் மாதிரி லிப்ஸ் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சுண்டி இழுக்குதுடா. ஜங்குக், சத்தியமாக என்னால் இதுக்கு மேலே முடியாது, ஸோ சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஓவராகி லெட்ஸ் ஐஸ் நோஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவாக ஆரஞ்ச் பையன் சக் பண்ணி கிஸ் பண்ணி பைக் பண்ணி தயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவாக ஒரு இது பண்ணேன். ஸோ ஜங்குக்கும் தயம் 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 ஜங்குக் பண்ணுறத ரசி சரியா, சும்மா கூப்பிடாத, இதுவரையும் கிடைக்காத போது கிடைச்சிருக்கு ஜங்குக், உன்னோட இதெல்லாம் அப்படி இருக்குது ஜங்குக், போத ஜங்குக் போத, எனக்கு இந்த போதை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை மொத்தமாக அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஃபுல்லாக இன்செட் பண்ணி இன்டிமேசியாக அவ்வளோ அழகாக அந்த நைட்டை 2 பேரும் கொண்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் தெளிவாக தான் இருக்கார், டயாமும் தெளிவாக தான் இருக்கார். ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமசி செம்ம அழகாக ப்ரொசீட் ஆகி போகுது. அவ்வளோ ஃபோர்ஸாக, அவ்வளோ மேன்லியாக, அவ்வளோ ப்ராடாக ஜங்குக்குள்ளே அவர் இது வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது ஜயானுக்கும் சுகாவுக்கும் தெரிய வருது. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே பாட்டிக்கு நியூஸ் போகுது யோங்கி மூலயமா. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படியே தான் ஜங்குக்கோட லைஃப், தயாங்கோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அப்போலேருந்தே ரோஸை யோங்கி ஹேண்டில் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே அவ்வளோ அழகாக டேஸஸ் எல்லாம் மூவ் ஆகுது. 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ அழகாக இன்டென்சி லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃப் எல்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலே அவ்வளோ அழகாக போகுது. இப்போ ஜங்குக் சடனாக ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போயிட்டு தயம் சொல்லு ஜங்குக் என்னாச்சு, என்னடா ஆஃபீஸ்க்கு வராமல் எங்கேயோ வெளில போயிருந்த போல யுங்கி கூட. ஆமாம் தயம் தயம் இதுக்கே பழுற, என்னாச்சு தயம், யூ கோயிங் டு பி டேடி தயம். நிஜமாவா? ஆமாம் தயம், நான் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை கூப்பிடலான் இருந்தேன், பட் நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க, அதான் அண்ணனோட போயிட்டு இருந்தேன். You are going to be daddy தயம். ஜங்குக், I'm so happy ஜங்குக் and thank you அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஹக் பண்ணி அவர் கிஸ் பண்ணும்போது கிஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் அதை உடனே பாட்டுக்கு எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறேன்னு சொல்லி அவ்வளோ அழகாக டேஸஸ் எல்லாம் மூவ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜங்குக்கு ஒரு 5 months இருக்கும் போது அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் உள்ளே நுழையிறாங்க. பேபி, யாராது பேபி, எப்படி இருக்கு பேபி?
ஜங்குக் அப்படியே அவங்க முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. என் பேபி சத்தியமாக எனக்கு யாருன்னு தெரியாதுடி செல்லம். என் பட்டு, என் புச்சு சத்தியமாக எனக்கு தெரியாதுடி தங்கம். ஹே ஹாய், யார் நீங்கள்? பேபி என்ன மறந்துட்டியா பேபி? தெரியலையா? என்னையும் தெரியலையா பேபி? சத்தியமாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிலங்க. நீங்கள் யார்? ஓ மை டார்லிங், என்னை எப்படி நீ மறந்த? ஹே, நான் தான் செரி, உன்னோட செர்வின். செர்வினா? ஐயோ சத்தியமாக எனக்கு தெரிலங்க. நீங்கள் யாருங்க? ஓ பேபி, என்ன பேபி மறந்துட்டியா என்னையா? எப்படி மறந்தா? இவ்வளோ இதாக இருந்தோம் ஃபாரினில். என்ன பேபி இப்படி தயம்? சத்தியமாக எனக்கு தெரில செல்லம் யாருன்னு. தயம் எனக்கு அவ்வளோதான் தயம். இங்கே பாடுறா புது பீஸு, யார் பாது? யோங்கி, நீ கூடவா மறந்துட்ட? சத்தியமாக எனக்கு தெரில. யார்ப்பா நீ? தயம், என்ன தயம் நீயும் மறந்துட்ட? யோங்கி, நீ கூட மறந்துட்டியா யோங்கி? அச்சோ, யாருன்னா தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு யார்ரா நீ? என் புருஷனை இப்படி இது பண்ணிகிட்ருக்க, யார்ரா நீ? ஓ டார்லிங், நான் உன் புருஷனோட பாய் பெஸ்டி. என்ன? என் புருஷனோட பாய் பெஸ்டி? செல்லம் சத்தியமாக எனக்கு பாய் பெஸ்டிலாம் இல்லை செல்லம். இது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மச்சான், வாழ்க்கையிலே உனக்கு உருப்படியான ஒரே ஒரு விஷயம் உன் லைஃப்பில் க்ராஸ் ஆகுதுன்னா இந்த பாய் பெஸ்டி தான் மச்சான். பிளாக்மெயில் பை த பாய் பெஸ்டீஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டே உனக்கு வைக்கலாண்டா. யோங்கி வந்தேன்னு வையன், எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியல. ஓ டார்லிங், சரி டார்லிங், நீ வேலையை முடிச்சுட்டு வா டார்லிங், உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஐயோ யாரா இவன் சில்க்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? சார் எனக்கு தெரியல, போங்க. நீங்கள் என் பாய் பெஸ்டின்னு சொல்கிறீங்க, பட் தெரியல. சரி, ஸோ ஓ டார்லிங், மறந்துட்டியா டார்லிங்? நான் உன்னோட பாய் பெஸ்டி டார்லிங். ஓகே டார்லிங், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக. தனம் செல்லம் சத்தியமாக தெரியாது செல்லம் அவன் யாருன்னு. அவனா வந்தான், என் பாய் பெஸ்டின்னு சொல்கிறான், அவனா போகிறான். எனக்கு அப்படி ஒன்று பாய் பெஸ்டி இருக்குன்னே தெரியாது செல்லம். இது உங்கள் அண்ணன் மேலே சத்தியமாக செல்லம். எனக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் செல்லம், அது உன் அண்ணன் மட்டும்தான்டா. அது உனக்கே தெரியும். வேணுன்னா அடுத்து ரயான்ட்ட வேணாலும் கேளுடா, ரயானுக்கும் தெரியும்டா. ப்ளீஸ் நம்புடா என் செல்லமே. என்னமோ சவுண்டு, இந்த சவுண்டு நான் எங்கேயுமோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தயங்கும் ஜங்கும். தயம், நான் உண்மையை சொல்லுங்கள், உண்மையிலே உங்களுக்கு யார்? சத்தியமாக எனக்கு தெரியாது செல்லம். எனக்கு அப்படி ஒரு பாய் பெஸ்டியே இல்லை செல்லம், நம்பு செல்லம். என்ன யோங்கி, உன் நெஞ்செல்லாம் இப்படி பதறுது? இங்கே என்னடானா உன் ஃப்ரெண்டும் உன்னோட தம்பி இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் ஏன் உன் மனசு, உன் கண் எல்லாம் யாரை பார்க்கு? ஐயோ அப்பப்பா, எல்லா தேவதையும் மேலேருந்து இறங்கி வருவாங்கன்னு பார்த்தா யாரா இவன்? இவ்வளோ அழகா ஒயிட் ஷர்ட் போட்டு என் எதிரில் நடந்து வந்துட்டுருக்கா. ஓ மை காட், ஏஞ்சல். ஐயோ, அந்த ஏஞ்சல் என்னையே தான் பார்க்குது. ஓ காட், ஏஞ்சல். உச்சி கொட்டி போவேன், பச்சை புள்ளையாவேன்,
அச்சு வெல்லம் நீதானே என்ன கேட்டா காதல் சொல்ல மாட்டா ராஜராணி சீட்டா நெஞ்ச குலுக்கி போட்டாலே குதிக்கிறேன் பறக்கிறேன் பறவை போல நான் இப்போ தரையிலும் மிதக்கிறேன் குழந்தை போலதான் உருகிறேன் கரையிறேன் மெழுக போல நான் உன்னை இரவிலும் தொடருவேன் நிழல போல நான். யார் இந்த பர்சன்? பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகா பார்க்க பூனைக்குட்டி மாதிரியே நிற்கிறாரு. என்னையும் பார்த்துட்ருக்காரு. போய் இன்ட்ரடியூஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஐஸ் டு ஐஸ் பார்க்குறாங்க. சயனாய்ட் விழிக மயக்கம் பொய்டிக் மொழிக இனிக்க இனிக்க கொல்லும் கொலைகாலி ஆப்பிள். ஹாய், ஐ எம் ஜிமன், ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். ஓ, ஐ எம் யூங்கி, டயாங்கோட ஃப்ரெண்ட். ஓ, நீங்கள் தான் அது. நைஸ் மீட்டிங் யூ யூங்கி. நைஸ் மீட்டிங் யூ ஜிமன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கால் மீ மூச்சி. ஓ, ஓகே மூச்சி, யூ ஆர் ஸோ க்யூட். ஓ, தேங்க் யூ. யூ ஆல்சோ லைக் கேட். Oh, thank you. I'm World Cat. Ajo, so cute you also. And more handsome. You also so cute and more handsome. இங்கே பாடுறா அடுத்த லவ் ஸ்டோரி. ஏய் போடுறேயானே உனக்கு இல்லைனா வேணா இப்போ வந்து ஒருத்தன் தயங்கிட்ட சரி பெரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு போனால வேணா போய் அவனை கரெக்ட் பண்ணிக்கோ மச்சான். ஆல்ரெடி அது என் ஆள் தான் மச்சான். சும்மா தயங்கோட விளையாடிட்டு போகலான்னு அனுப்பிச்சி வச்சேன். வந்து பக்காவாக விளையாடிட்டு போயிட்டான். ஓ, நீ பார்த்த ஆளை தானா? போயிடு, அவன் கையில் சிக்கிறாத. சிக்குன்னு வையன் சதுர தேங்காய் தாண்டி நீயே ஓடு மச்சான். நான்லாம் சிக்கவே மாட்டேன். அப்ராடு கிளம்பிடுவேன் மச்சான். டாட்டா. சரிங்க, அதெல்லாம் விடுங்க, அவன் கிடக்குறான். வாங்குங்க ஒரு கப் காஃபி அண்ட் ஒரு டேட். எங்க இப்போ தானே அங்கே பார்த்தீங்க, அதுக்குள்ளே டேட் கூப்பிட்றீங்க? இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே பற்றிக்கிச்சுங்க ஃபயருங்க. உங்களை பார்த்தோன்னே ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக பற்றிடுச்சு அவனுக்குள்ளே. நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணால் அவங்கள தான். ஸோ வாங்க ஒரு டேட் பண்ணலாம். ஷூர், நான் டேட்டிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேனே. உங்களை பற்றி ஜங்கு நிறையா சொல்லியிருக்கான். சொல்லும் போதே எனக்கும் ஒரு க்ரஷ். ஸோ எனக்கும் ஓகே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எங்கே போகலாம்? ஒரு கப் காஃபி. ஓகே